ஆலங்குளம் அருகே சிவலிங்கபுரம் கிராமம் வழியாக செல்லும் மானூர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் முப்புடாதி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் முப்புடாதி, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் என்ன தெரிவிக்கிறாங்க? கூடுதல் தகவல் என்ன முப்புடாதி? வணக்கம். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் பெரும்பாலான குளங்கள் நிரம்பிய தருவாயில் ஆலங்குளம் கால்வாய், மானூர் கால்வாய் போன்ற நீர்நிலைகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆலங்குளம் அருகே உள்ள துத்திக்குளம் வழியாக செல்லும் மானூர் கால்வாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இந்த உடைப்பால் ஏராளமான தண்ணீர் வயல் நிலங்களுக்குள் புகுந்தது. இதில் சுமார் 1000 ஏக்கர், அதாவது நெல் மற்றும் வாழை பயிரிட்டிருந்த விவசாயிகளின் விளைநிலங்கள் முழுவதும் நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகள் கடும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்த நெல் பயிர் மற்றும் வாழை பயிருக்குரிய இழப்பீட்டு தொகையினை வழங்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவலுக்கு நன்றி முப்புடாதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.